ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிம்பிள் அண்ட் கிரியேட்டிவ் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட கிராஃப்ட் வீடியோ இருக்குது, இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கான கிராஃப்ட்டுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் தான் டியூப்லைட் அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட்டு சைடாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கவரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அந்த அட்டை தான், அது கவர் இல்லை, அட்டை டியூப்லைட் கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய அட்டை. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஒயிட் டேப் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து லைட்டாக ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே அது வந்து நல்லா ஓப்பன் ஆயிரும். நம்ம அதே வேறு சைடு நீங்கள் கத்திரி வச்சு கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து மாற சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஒட்டியிருக்க அந்த இதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பார்ட்டை வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட நேம் அதெல்லாம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லாது. இப்போ ஃப்ரண்ட்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்குல்ல, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாட்டர் கேனை வந்து இந்த மாதிரி ஓட்டை பண்ணிவிட்டு நான் அந்த லேபிளுக்கு கீழே வரல, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த லேபிளுக்கு கீழே மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு, அதனால் அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பேப்பரில் எவ்வளோ அளவுன்னு பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அதையும் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வச்சு கெட்டியாக ஒட்டிக்கோங்க. லூஸாக ஒட்டினீங்கன்னா அந்த வாட்டர் கேனை விட்டு வர சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஒட்டிட்ட பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்ஸு கீழே அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கும் அதே மாதிரி அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஒட்டிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் மேலே அந்த பார்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இன்செர்ட் கூட பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்செர்ட் தான் பண்ணிக்கிறேன். பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா சைடில், அது வந்து இன்னும் கொஞ்சம் கையை வச்சு நீட்டாக இழுத்து விட்டிங்கன்னா போயிடும். நான் அதுதான் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி கூட விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அதை ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிராஃப்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த க்ரையானை தான் இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இப்படியே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேண்டில் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம க்ரையான் அப்படியே எடுத்துச்சோன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹீட்டில் காட்டி மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்போ இந்த மெல்ட்டான பார்ட்டை அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். காட்டி காட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். அப்படியே செகண்ட், தேர்ட், 3 டைம் காட்டி காட்டி இது பண்ணிங்கன்னா அந்த நீளமாக இருக்கு இல்லையா, அந்த பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து என்கிட்ட 11 கலர்ஸ் இருந்துச்சு, பிளாக் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பழைய கலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நம்ம மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. மெயில் ஐடி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் கொஞ்சம் டார்க் கலர் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் லைட் அடிக்கணும். கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சுட்டே வரணும். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த கலர் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது, இந்த ஐடியாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னும் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டையுமே நான் வந்து 2 பண்ணியிருக்கேன். 1 மட்டும் பண்ணால் இதாக இருக்குங்கிறதுனால நான் 2 பண்ணியிருக்கேன். ஏதாவது இடத்துல 2 பிளேஸில் வச்சிடலாம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது என்னதுன்னு. இப்போ வந்து நம்ம இது அழகாக ரெடி ஆயாச்சு பார்த்தீங்களா. இதோட லுக் வைஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அட்டையிலேருந்து நம்ம ரெடி பண்ண ஒரு கிராஃப்ட் தான். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நேற்று ஆல்ரெடி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவர்லாம் நம்ம பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளவரை பண்ணி அதை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃப்ளவர் வாஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தூக்கி போடக்கூடிய டியூப்லைட் அட்டையில இருந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வீடியோவில் வந்து நான் அந்த க்ரையானை வந்து ஒரு லேயர் தான் கொடுத்துருப்பேன். பட் அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னென்னா பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுனால பட்டையாக கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஸாகவே இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.